ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஆசிரியரை பெற்று நாம் அன்றும் பரிசுத்தாவியின் துணையோடு நிறைவாழ்வு வாழ ஒன்றித்து வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் அனைவரும் சேர்ந்து செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காணிக்கை அன்னையின் திருவிழாவை கொண்டாட காலடி எடுத்து வைக்க போகும் நாம் அனைவரும் முதற்கண் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். திருமுழுக்கின் மூலம் ஒன்றுபடுத்தும் தூய ஆவியின் அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எம் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் சவால்களை வெற்றி கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உள்ளமும் ஒரே உடலும் உள்ளவர்களாக, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்ற முழு நம்பிக்கையோடு உலக காரியங்களில் எம்மை ஈடுபடுத்தி வாழாது எம் வாழ்வை கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி தொடரும் திருப்பலியில் பங்கேற்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் நாம் அனைவரும் தகுதியோடு பங்கு கொள்ள இந்த நேரத்திலே நாம் நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைந்து மனம் வருந்த ஒன்று கூடி நமது பாவங்களை எல்லாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எத்தனையோ
பாவத்துக்கான ஜெபங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே சொல்லி இருக்கிறோம். ஆனால் வேத புத்தகத்திலே அழகான பாவ மன்னிப்புக்கான ஒரு ஜெபம் ஒன்று இருக்கின்றது. திருப்பாடல் 51 வசனங்கள் 10-11 தாவீது மன்னன் தான் செய்த பாவங்களை நினைத்து தான் செய்த அனைத்து பாவங்களையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புவித்து, ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவருடைய சொத்துக்கள் தன்னிடமிருந்து போகக்கூடாது, சுகங்கள் போகக்கூடாது, மனைவி பிள்ளைகள் போகக்கூடாது என்று அவன் கேட்கவில்லை. மாறாக ஆண்டவரிடம் அவன் கேட்கின்றான், ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கும் என்று அவன் ஜெபித்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவீது மன்னன் சொல்லுகிறான், உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று தாவீது மன்னன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடினான். இதோ ஆண்டவருடைய பலியிலே பங்கு கொண்டு அவருடைய ஆசீரை பெற்று நிறைவாழ்வு வாழ ஆவிக்குள் நாங்கள் ஒன்றித்திருக்க நம்மையே நாம் ஒன்றாக கூடி ஜெபிக்கின்ற வேளையிலே ஒரு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு தாரும், உமது ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பி எங்களை சுத்தம் பண்ணும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பின்வரும் பாடலிலே, மன்னிப்பு பாடலிலே பங்கு கொள்வோம். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை தேவா, உண்டலன் தந்து காக்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை தேவா, உம்பலன் தந்து காக்க வேண்டும் நாதா, உம்பலன் தந்து காக்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா. கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், உருண்டு புரண்டு என்னை வீழ்ந்திடச் செய்யுதே, உருண்டு புரண்டு என்னை வீழ்ந்திடச் செய்யுதே, வீழாமல் மனமுடைந்து நடந்திடும் என்னையும், வீழாமல் மனமுடைந்து நடந்திடும் என்னையும், வழுவாமல் வழி நடத்தி செல்லனும் என்றவனே, வழுவாமல் வழி நடத்தி செல்லனும் என்றவனே, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம்
சுவிகார பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். அனைவரும் தலைவணங்கி மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களையும் அது திருவிழத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதலாம் இறைவார்த்தை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 13 வரையிலான திருவசனங்கள். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடைகளையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தாம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார்.
உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 19 முடிய. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளது சொல்லியுள்ளது என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவர்
அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருங்கள். இந்த உலகில் நாம் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், ஒன்றை தவிர, அதுதான் இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையை தவிர இந்த உலகில் நாம் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம். அதனாலேதான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கையிலே என்று சொல்லியிருக்கிறார்கள். யானைக்கு பலம் தனது தும்பிக்கையில், அதுபோல ஒரு மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில், அதுவும் இறை நம்பிக்கையில் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். நம்பிக்கை என்று ஒன்று இருந்தால், நம்மிடம் இருந்தால், நாம் எதையும் சாதிக்கலாம். இறை நம்பிக்கை என்று ஒன்று நம்மிடம் இருந்தால் நாம் சரித்திரம் படைக்கலாம். ஆக இந்த உலகில் நாம் எதையும் இழந்து விடலாம், இறை நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரங்களே, இன்று நாங்கள் ஒன்றுபடுத்தும் பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பிலே சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கடவுள் இந்த உலகை படைக்கின்றார், தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று நாங்கள் வேதாகமத்திலே படிக்கின்றோம். அது மட்டுமல்ல, வேதாகமத்தின் நமது கடைசி நூலான திருவெளிப்பாட்டிலே 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்று எங்களுடைய வேதாகமத்தின் இறுதி புத்தகத்திலே திருவெளிப்பாட்டிலே சொல்லப்படுகிறது. ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் படைப்பின் தொடக்கத்திலிருந்து உலகின் இறுதி வரைக்கும் எங்களோடு இருந்து செயலாற்றுகிறார் என்பது உண்மை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கிறிஸ்து ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து தனது சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். அப்படி என்றால் கிறிஸ்துவால் துணையாளர் இல்லாமல் வழிநடத்த முடியாது என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் கிறிஸ்து துணையாளரின் துணை கொண்டு, பரிசுத்தாவியின் துணை கொண்டு அவர் இந்த உலகிலே எல்லா காரியங்களையும் செய்தார் என்பதை இதிலிருந்து நாங்கள் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, இது முதலாவது அறிமுகம். இரண்டாவது அறிமுகம் என்றால் லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே, உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவி உங்கள் மீது இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது. உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவி இறங்கி வரும் வரைக்கும், உங்கள் மீது இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது. 3 வருடங்கள்
தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஏராளம். அனுபவத்தின் மூலமாக இயேசு அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது ஏராளம். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை எங்கேயும் போகக்கூடாது. போனால் எங்கேயாவது முட்டி மோதுவீர்கள், எங்கேயாவது பிரச்சனைக்குள் சிக்குவீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனாலேதான் பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் கதவுகளை எல்லாம் மூடிக்கொண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர்கள் திடமடைகிறார்கள், பலமடைகிறார்கள். பயமெல்லாம் நீங்கி இயேசுவை மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் மேல் வந்த பிறகு பிரியமானவர்களே, மூன்றாவதாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, மானிட மகனுக்கு எதிராக பழிப்பவர் மன்னிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராக பழி சொல்பவர், குறை சொல்பவர், அவருக்கு எதிராக பாவம் செய்பவர் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பழித்துரைப்பவர் மன்னிக்கப்பட மாட்டார் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி மன்னிக்கப்பட மாட்டார்? எந்த காலம் வரைக்கும் மன்னிக்கப்பட மாட்டார் என்றால், இந்த உலகில் மட்டுமல்ல, மறு உலகிலும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே தூய ஆவியார் நமக்குள் இருந்தால், நல்ல துணையாளராக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, பவுலடிகள் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார். எனக்கு வலுவூட்டுகிறவர் யார்? இறைவன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வலுவூட்டுகின்றார். அவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடிகள் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 1950களில் சீனாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெற்ற பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் சித்திரவதைக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்த ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் எல்லோரையும் சீன இராணுவத்தினர் சிறையில் அடைத்து அவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுள் ஒரு விதவை தாயும் கூட. அந்த விதவை தாய்க்கு 10 வயது நிரம்பிய ஒரு மகளும் இருக்கிறாள். இந்த விதவை தாய்க்கும் மகளுக்கும் வேறு துணை இல்லை என்றபடியால் அவர்களையும் சிறையில் அடைக்கின்றார்கள். ஆனால் இந்த 10 வயது நிரம்பிய சிறுமிக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் அவள் வெளியிலே செல்லலாம், உள்ளே வரலாம் என்ற அனுமதியையும் அந்த சீன இராணுவத்தினர் கொடுத்து விடுகிறார்கள். இப்படி நாட்கள், மாதங்கள் புரண்டோடுகிறது. இந்த சிறைச்சாலைக்குள் அடைபட்டிருந்த ஆயர்களும், குருக்களும், துறவிகளும், பொதுநிலையினரும் அவர்கள் ஒருவரோடொருவர் பேசுகிறார்கள். நாங்கள் இறக்கும் தருவாயிலாவது நாங்கள் இறைவனின் உடலை உட்கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? ஆண்டவருடைய உடலை நாங்கள் உட்கொள்ள முடியாதா? இதை யார் எங்களுக்கு கொண்டு தருவார், பெற்றுக் கொடுப்பார் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய யோசனை இந்த 10 வயது சிறுமியில் விழுகிறது. இந்த 10 வயது சிறுமியை ஒவ்வொரு நாளும் வெளியில் போவாள், வருவாள். ஆகவே அவளை வெளியிலே அனுப்பி மறைவாக திருப்பலி வைக்கின்ற வெளியிலே இருக்கின்ற குருக்களிடம் நற்கருணையை பெற்றுக் கொண்டு வரலாம் என்று முடிவு செய்து அவளை அனுப்பிவிடுகிறார்கள். இந்த சிறுமியும் வெளியில் சென்று
குருக்களிடம் நற்கருணையை பெற்று தனது உள்ளங்கைக்குள் மறைத்துக் கொண்டு இந்த சிறையிலே இருக்கின்ற குருக்களிடம், துறவிகளிடம், பொதுநிலையினரிடம் கொடுப்பாள். இப்படி பல நாட்கள், பல மாதங்கள் இதை செய்து கொண்டு வருகிறாள். ஒரு நாள் வழக்கம் போல் இந்த நற்கருணையை பெற்றுக் கொண்டு வருவதற்காக, அந்த குறிப்பிட்ட குருவானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருவதற்காக இந்த சிறுமி செல்லுகிறாள். இந்த குருவானவர் நற்கருணையை கொடுத்துவிட்டு அந்த சிறுமியிடம் சொல்லுகின்றார், கேட்கின்றார், மகளே, நீ 10 வயது நிரம்பிய நீ உங்களுடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தெரியாமல், இராணுவத்தினருக்கு தெரியாமல் நற்கருணையை கொண்டு செல்கின்றாய் அல்லவா? அப்படி நீ கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர்கள் உன்னை பிடித்து சித்திரவதை செய்வார்கள் என்ற பயம் உனக்கு இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த சிறுமி சொன்னாள், பயமா? யாருக்கு? எனக்கா? எனக்கு பயமே இல்லை. ஏனென்றால் நான் உறுதி பூசுதல் பெற்றிருக்கின்றேன். அந்த உறுதி பூசுதலின் மூலமாக தூய ஆவியார் எனக்குள் அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். என்னை தூய ஆவியார் வழிநடத்துகின்றார், என்னை வாழ்விக்கின்றார். எனக்கு பயமும் இல்லை, அச்சமும் இல்லை என்று அவன் திடகாத்திரமாக, உறுதியாக அந்த குருவானவருக்கு அவள் பதில் கொடுக்கிறாள். பிரியமானவர்களே, ஆம், எனக்கு பிரியமான அன்பு சகோதரங்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து செயற்படுகின்றார், செயலாற்றுகின்றார் என்பதுதான் உண்மை. நாம் திருமுழுக்கு பெற்ற வேளையில் குருவானவர் நம் தலையில் தண்ணீர் ஊற்றுகின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி நமக்கு புது வாழ்வு தருகின்றார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வேளையில் நம்மில் பொழியப்படுகின்றார். இது ஒன்று. இரண்டாவது, உறுதி பூசுதலின் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகள், கனிகள், வரங்கள் அனைத்தையும் நாங்கள் பெறுகின்றோம் அல்லவா? ஆக இவற்றையெல்லாம் பெற்ற நாங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும்? அச்சம் நிறைந்த வாழ்க்கையா? பயம் நிறைந்த வாழ்க்கையா? அல்லது அநீதிக்கு எதிராக போராடுகின்ற, பயமற்ற, நீதியோடு செயற்படுகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, இயேசுவினுடைய இன்றைய நற்செய்தியிலே இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். தந்தையின் குரல் ஒலிக்கின்றது, வானம் பிளக்கின்றது, புறாவடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்றார். திடம் அடைகின்றார், பலம் அடைகின்றார், தைரியம் பெறுகின்றார். பரிசுத்த ஆவியானவரினால் இயேசு பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். மத்தேயு நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் நற்செய்தியாளர்களும் சொல்லுகிறார்கள், இயேசு பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று. மாற்று நற்செய்தியாளன் சொல்லுகிறார், கொடிய விலங்குகள் மத்தியில் இருந்தார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று. இந்த கொடிய விலங்குகளையும் அவர் அடக்கி, அல்லது அந்த கொடிய விலங்குகளோடு மத்தியில் இருந்து சாத்தானின் சதிவலைக்குள் சிக்காமல் அவற்றையெல்லாம் முறியடிக்க அவருக்கு காரணமாக இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அவர் பாலைவனத்திற்கு பரிசுத்த ஆவியானவரினால் வழிநடத்தப்பட்டார் என்று நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எனக்கு பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே உங்களோடு என்றும் இருக்கும்படி, நன்றாக கேளுங்கள், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன்,
தந்தை உங்களுக்கு அருள்வார், உங்களோடு என்றும் இருக்கும்படி. அப்படி என்றால் பரிசுத்தாவியானவர் நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, இந்த உலக முடியும் வரை எங்களோடு இருப்பார் என்பதுதான் உண்மை பிரியமானவர்களே. ஆனால் ஒரு கவிஞன் எழுதுகிறான், வீதி வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த கவிஞனுக்கு தெரியவில்லை இயேசு சொன்ன இந்த வார்த்தை, உலக முடிவும் வரை தூய ஆவியார் உங்களோடு இருப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த கவிஞனுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும், உலக முடியும் வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து செயற்படுகின்றார். அந்த ஆவியானவர் எங்களோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய முதல் இறைவாக்கிலே பவுலடிகள் அழகாக சொல்லுகிறார், வரங்கள் பல வகை, வரங்கள் பல வகை, ஆவியானவர் ஒருவர்தான், கொடைகள் பல வகை, கடவுள் ஒருவர்தான். நமக்கு பல வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கின்றார். பாடுவதற்கு ஒரு வரம், அழகான பாடகர் குலாம், அழகான குரலோடு பாடுகிறார்கள். மக்களை இறையரசுக்கு கொண்டு சேர்க்கின்ற வரம், பிரசங்கிக்கின்ற வரம், செபிக்கின்ற வரம் என்று எத்தனையோ பொதுநிலையினர் செபிக்கின்ற வரத்தை பெற்றிருக்கிறார்கள். வின்சென்ட் போல் பணி செய்கின்ற வரம், ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற வரம், இது எல்லோருக்கும் கிடைக்காது பிரியமானவர்களே. இளைஞர்களை பாருங்கள், உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு ஆலய வளர்ச்சிக்காக எவ்வளவோ பணிகளை செய்கிறார்கள். இது எல்லா இளைஞர்களுக்கும் கிடையாது. அது இன்னும் ஒரு வரம். பங்கு சபையில் இணைந்து பல வேலை திட்டங்களை செய்து பங்கை முன்னேற்ற தங்களை அர்ப்பணிக்கின்ற எத்தனையோ தலைவர்கள், அது அவர்களுக்கு கொடுத்த இன்னும் ஒரு விதமான வரம். மரியாயின் சேனையினர் ஜெபமாலை சொல்லி நோயுற்றோர்களுக்காக செபிக்க, அவர்கள் வீடுகளுக்கு சென்று தரிசிக்க அவர்களுக்கு கொடுத்த இன்னும் ஒரு விதமான வரம். இந்த வரம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை பிரியமானவர்களே. எதற்காக இந்த வரம்? திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக. மீண்டும் பவுலடிகள் சொல்லுகிறார், உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பலவாக இருக்கின்றன. நாங்கள் எல்லாம் உடலின் உறுப்புகளைப் போல திருச்சபையின் அங்கத்தவர்கள். திருச்சபையின் அங்கத்தவர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கின்றார் பிரியமானவர்களே, ஒன்று சேர்க்கின்றார். அதனால்தான் இந்த வருடம் கூட்டொருங்கியக்கம் என்ற தலைப்பிலே இந்த வருடம் முழுவதும் சிந்திக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் ஒன்றிணைக்கின்றவர், ஒன்று சேர்க்கின்றவர். இந்த உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் எவ்வாறு நல்ல வேலைகளை செய்து நல்ல செயற்பாடுகளை செய்து உடலுக்கு பலத்தை திடத்தை கொடுத்து மெருகூட்டுகின்றதோ, அதுபோல வரங்களை கொடைகளை பெற்ற உறுப்பினர்களாகிய பங்கு மக்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். திருச்சபையை கட்டி எழுப்பும் தூண்களாக மாற வேண்டும் பிரியமானவர்களே. அது எப்போது மாறலாம்? நாம் ஒன்றித்திருக்கின்ற பொழுது, ஒன்றாக செயற்படுகின்ற பொழுது, ஒன்றாக ஆண்டவருக்குள் வாழுகின்ற பொழுது. ஒன்றாக ஆண்டவருக்குள் வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்முள் இருந்து செயலாற்றுவார். நாம் வீணான சண்டை சச்சரவுகளுக்கு, போட்டி பொறாமைகளுக்கு, வீண் கதை பேச்சுகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்தால் எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் செயலாற்ற மாட்டார் பிரியமானவர்களே. அதுவே அதை பற்றியும் பவுலடிகள் அழகாக சொல்லி இருக்கின்றார். அது ஊனியல்புக்குரிய வாழ்க்கை. தூயாவியாருக்குரிய வாழ்க்கை வேறு, ஊனியல்புக்குரிய வாழ்க்கை வேறு. ஊனியல்புக்குரிய வாழ்க்கை அது பரிசுத்த ஆவிக்கு எதிரான வாழ்க்கையாக இருக்கும்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குரிய வாழ்க்கை என்பது நல்ல சிந்தனை, நல்ல செயற்திட்டங்கள், அர்ப்பணிப்புள்ள பணிகள், வேலைகள், இப்பைகள் தான் தூய ஆவியானவருக்குரிய பணியாக இருக்கின்றது. எனவே சீனாவிலே நடந்த சம்பவத்தை போல அந்த சிறுமி சொன்னாள், நான் உறுதி பூசுதல் பெற்றிருக்கின்றேன், நான் உறுதி பூசுதல் பெற்றிருக்கின்றேன், எனக்குள் இருந்து செயலாற்றுகின்ற பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துகின்றார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. நாமும் சொல்ல துணிய வேண்டும். பிரியமானவர்களே, எனக்குள்ளும் உனக்குள்ளும் அயலவனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் வல்லமை பெற்றிருக்கின்றேன், அபிஷேகம் பெற்றிருக்கின்றேன், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற உண்மையை நாம் தேர்ந்து தெளிய வேண்டும். பிரியமான சகோதரங்களே, இன்று பலர் நினைப்பதுண்டு, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இல்லை. யாருக்குள் இருப்பார்? செபக்கூட்டம் நடத்துகிற ஃபாதர்மாருக்குள்ளும், செப வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகின்ற மக்களுக்குள்ளும், செப வழிபாட்டுக்கு போகிறவர்களுக்குள்ளும் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று பலர் நினைப்பதுண்டு. அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் மாந்தர் அனைவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னார் அல்லவா? ஆகவே நம் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியார் பொழியப்பட்டிருக்கின்றார். நாம் முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம், அவரால் வழிநடத்தப்படுகிறோம். பிரியமானவர்களே, துன்பங்களா, வேதனைகளா, சோதனைகளா, துயரங்களா, இவைதான் நம்மை நேரிடினும், நம்மை நெருங்கி வரினும் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு அவருடைய வல்லமையோடு அனைத்தையும் நாம் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகில் நாம் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், ஆனால் உரை நம்பிக்கையை மட்டும் நாம் இழந்துவிடக் கூடாது என்ற உண்மையை அறிந்து ஏற்றுக்கொள்வோம். ஆமென். வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். அதனை வழிநடத்தும் பாப்பசராயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவிகள், பொதுநிலையினராகியோரை நீர் விரைவாக ஆசீர்வதியும். அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாய் மக்களை வழிநடத்தவும், அவர்களுக்கு வேண்டிய ஆவியின் வல்லமையை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் ஊற்று இறைவா, திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர், அவரே எம் வாழ்வில் எல்லாவற்றையும் செயற்படுத்துபவர் என்ற முழு நம்பிக்கையோடு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உடலாய் பிறருக்கு முன்மாதிரியான கிறிஸ்தவர்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தையே, இயேசு தமக்கு ஏற்பட்ட சோதனைகளை முறியடித்து வெற்றி பெற்றதை போன்று நாமும் நமது வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், சவால்கள், சோதனைகளை வெற்றி கொண்டு ஒரே கடவுளாகிய இறைவனை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் ஆராதித்து அவரிடமும் வாழ்வை ஒப்புக் கொடுத்து வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதிக்கப்பட்டு துன்புறும் மக்களுக்கும் ஏனைய நோயாளர்களுக்கும் நீர் பூரண சுகம் கொடுத்தருளும். உமது ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் மேல் பொழிந்து அவர்களது பலவீனங்களை குறைத்து மீண்டும் புத்துயிர் அளித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா அதிகமாக அன்பு செய்யும் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி செபிக்கின்றோம். ஒன்றுபடுத்தும் தூயாவியார் எங்களை வாழ்விக்க வந்தவர், வழிநடத்த வந்தவர் என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளச் செய்தருளும். இந்த உலகம் இயங்குவது உமது பரிசுத்த ஆவியினாலே என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்விலே எப்போதும் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். நிறைவான அருளை கொடுத்தருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்பட்டு திடம் பெற பலனடைய ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நோயுற்றிருக்கிறார்களோ வைத்தியசாலைகளில், வீடுகளில், வயோதிபர் இல்லங்களில் நோயுற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் மனமிறங்கி அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தி வரவும். இன்னும் விசேடமாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர்தாமே தொடும். கல்வாரியில் சிந்திய திரு ரத்தத்தை அவர்கள் மீது ஊற்றி அவர்கள் நலமடைய, நலனடைய, சுகமடைய நிறைவான அருளை கொடுத்து என்றும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். இந்த மாலை வேளையிலே உமது சன்னிதானத்திலே ஒரே குடும்பமாக ஒன்று கூடி செபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு, வேண்டுதல் விண்ணப்பங்களோடு, சொல்ல முடியாத வேண்டுதல்களோடு ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், யாரிடம் போவோம், உம்மிடம் தானே நாங்கள் வர முடியும் என்று உம்மிடம் சொல்லி அழுது கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளினுடைய வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. எனும் விசேடமாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற 3ஆம் வட்டார உறைமக்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே பொறுப்பெடுத்தருளும். அவர்களை கரம் பற்றி காத்து வழி நடத்தியருளும். அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்க நிறைவான கொடைகளை அவர்களுக்கு வழங்கி என்று நீர் பாதுகாத்தருளும். பங்கு தந்தைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த பங்கின் வளர்ச்சிக்காக அவர் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்க உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுத்து அவரை நீர் பாதுகாத்தருளும். இந்த பங்கிலே பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள், அவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்குமாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய பணி வாழ்விலே அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற எல்லா
சோதனைகளையும் துன்ப துயரங்களையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு முறியடித்து அவர்கள் என்றும் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிய நிறைவான அருளை கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து செபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான ஆண்டவருடைய புனிதமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவர்
உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில தந்தை ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ப்பெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். அப்பா தந்தா என்று அழைக்கின்ற பொழுது நம் வேண்டுதல்களுக்கு நம் விண்ணகத் தந்தை செவி கொடுத்து நமக்கு எம்மை ஏற்றுக்கொள்வார். எனவே கரங்களை உயர்த்தி விண்ணகத் தந்தையை ஏறெடுத்து பார்ப்பவர்களாக நாம் அனைவரும் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மனித பலவீனங்கள் ஒன்றையும் பாராமல் நாங்கள் உமது தாய் திரு அவையில் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை நாம் ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி.
அழைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். தந்தை மகன் தூய ஆவியார் என்றும்
மனதை உடையோராய் வாழ்வோமாக. பரிசுத்த காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அப்பா தந்தையே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உடல் உள ஆன்ம வாழ்வில் நற்சுகமுள்ளவர்களாய் வாழ்ந்து மகிமை பொருந்திய பாக்கியவதியான நித்திய கன்னிகையான காணிக்கை மாதாவின் பரிந்துரையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளில் இருந்து விலகி முடிவில்லாத வாழ்வின் பாதையில் வழிநடக்க வரமருள வேண்டும் என்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.